வந்து மாரி செல்வராஜன் படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து விமர்சிப்பாங்க. இது ஒரு சமூகத்தை பற்றி, ஒரு ஜாதி பற்றி எடுத்தது, இவர் அந்த ஜாதியை வந்து வன்முறையை தூண்டுறாரு, தமிழ்நாட்டில் வந்து வன்முறையை தூண்டுறாங்க அப்படின்னு சில துரோகிகள் சொல்லுவாங்க. அது என்னன்னா அவங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அப்படிங்கிறது வெளிப்படையாக அந்த படத்து மூலிமா வந்துடுது. அன்றாடம் வந்து ஒவ்வொரு மனிதனும் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த திரைப்படத்தில் கூட அந்த சின்ன வயசில் இருந்த நிகழ்ச்சிகள் என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அந்த ஸ்கூல் போகிற பருவம் எல்லாமே இது ஒவ்வொரு படைப்பிலையும் வந்து அண்ணா வந்து பேசக்கூடிய இந்த சமூகத்தை திருத்தணும், இப்போ மனிதனாக பிறந்த மானம் அறிவு மனிதனுக்கு அழகு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மனிதன் வாழணும் அப்படிங்கிறது இல்லாமல் மிருகங்களை விட மோசமாக இருக்கிறாங்க. ஒரு படைப்பு அப்படின்னா அது படைப்பு என்ன, அது என்ன கருத்துங்கிறத பார்க்குறது கிடையாது. அந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஜாதியை பற்றி சொல்கிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க, இந்த சமூகத்தை பற்றி இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். சுயமாக யோசிக்கிற சுய அறிவுள்ள எந்த ஒரு மனிதனும் இதை பேச மாட்டான். அண்ணனோட வளர்ச்சி இவங்க எவ்வளவு தூரம் வந்து பேசினாலும், என்ன தான் அவங்க முட்டுக்கட்டை போட்டு சொன்னாலும் அண்ணனோட உயரத்தை யாராலும் தொட முடியாது. அண்ணா வந்து ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாரு. கர்ணன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு அடித்தா தான் இது பண்ணால் அது வன்முறை தூண்டுறாங்க அப்படின்னு கிடையாது. அடக்கமாக சொல்கிற இடத்துல அடக்கமாக சொல்லணும், அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், கேட்குற வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கேட்கணும். இதுதான் வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் கோபம் இருக்கும். ஒருத்தனை வந்து கீழே அமுத்திக்கிட்டே இருந்தால் எத்தனை நாள் அடி வாங்கிட்டே இருக்க முடியுமா? அதைத்தான் வந்து மிக எளிமையாக கர்ணனில் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வாழை வந்தப்போ கூட அது ஒரு விமர்சனம் சொன்னாங்க, கர்ணன் படம் வந்து வன்முறை தூண்டுச்சு அப்படின்னு. வன்முறை கிடையாது. ஒரு சாதாரண மனிதன், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், உயர்ந்தவனாலும் தாழ்ந்தவனாலும் எல்லாருக்கும் உணர்வுங்கிறது ஒன்று தான். உணர்வு அப்படிங்கிறது ஒன்று தான். ஒரு மிருகங்களுக்கும் உணர்வு ஒன்று தான். மனிதனுக்கு வந்து ஒரு பேசுகிறாங்க அப்படின்னா அது உணர்வு தான். ஒருத்தரை பற்றி குறை பேசுகிறோம், அவங்கள இழிவுபடுத்தி பேசுகிறோம் அப்படின்னா அவங்க இடத்துல நம்ம இருந்தால் எவ்வளோ நம்ம மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறத வந்து அண்ணா திரையில் மிக அழகாக சொல்லியிருப்பார். இந்த ஒரு பாதிப்பு, இந்த பேச்செல்லாம் வந்து ஒரு படைப்புகள் உண்மை சம்பவத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்து வந்திருந்தால் நம்மளோட வலியும் வேதனை எப்படி இருந்திருக்கும். அண்ணனோட படைப்பில் வந்து அண்ணன் இந்த அளவுக்கு உயிர் வந்து எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவ்வளோ படம் எடுத்து இவ்வளோ வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா நிறையா பேர் வந்து இது வெளியே தெரியாமல் போயிடும். ரொம்ப அடிமைப்படுத்தி ரொம்ப பேசி இதெல்லாம் வந்து கீழ்த்தடுத்தும் போது அந்த பயத்திலேயே அமுத்திட்டு வந்தாங்க. இப்போ அண்ணனோடைய படைப்புனால் வந்து நிறையா விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலுமே வன்முறையை தூண்டுறவங்க, ஜாதின்னு சொல்லி பேசுகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட படம் வந்து ஒரு பகுத்தறிவை ஊட்டும். ஒரு மனிதனை வந்து திருந்தருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ணனுடைய படைப்பு மிக அழகாக பண்ணியிருந்தார். நாங்கள் வந்து நேற்று மதியம் கிளம்பி இன்றைக்கி வந்திருக்கோம். காலையில் வந்ததுலேருந்து அண்ணன் ராமமூர்த்தி அண்ணன் ரொம்ப உதவுனார் எங்களுக்கு. அங்கேருந்து வரும்போது உடுமலையிலேருந்து டிக்கெட்டெல்லாம் போட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சகோதரர் மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லா தோழர்களுமே இங்கே வந்து எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி. நிச்சயமாக வந்து ஒரு வரலாறு படைக்கும். மீண்டும் ஒரு முறை வந்து பார்க்கணும். மாரி செல்வராஜன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம். என்னாலேயே போய் அவர்கிட்ட வந்து பேச முடியல. ஏன்னா அந்த கதை அந்த மாதிரி இருக்குது. மிகப்பெரிய ஒரு சோகம். நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர வைக்குது. இதை கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் கம்யூனிசம் பேசியிருக்காங்க. எல்லா படத்துலையுமே வர படத்தில் எல்லா படத்துலையுமே வந்து கம்யூனிசம் கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் வெளிப்படையாகவே இருக்குது. எதனால் அப்படின்னா ஒரு ரூபா அரசியல் பேசியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ரூபான்றது என்னது அப்படின்னா சும்மா ஏதோ ஜஸ்ட்டு ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறாருந்தா ஒரு ரூபா போட்டு போயிடுவோம். ஆனால் அந்த ஒரு ரூபா நம்பியே ஒரு வாழ்க்கை வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு ரூபாய்க்காண்டி போராடினவங்களோட கதி தான் அந்த படத்தோட முழு கதையுமே. நெஞ்சை உலுக்கிருச்சு. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அழுக வந்துருச்சு. என்னால் கடைசி 10 நிமிஷம் பார்க்க முடியல. இப்போ பேசும்போது எனக்கு கண்ணீர் வருது. அந்தளவுக்கு ஒரு மனசு வலிக்குது. நம்ம எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கே தெரியல. ஸோ இப்போ என்னோடய வலியையும் என்னோடய உணர்வுகளையும் நான் காமிக்கிறேன். அது ஏன் உனக்கு வலிக்குதுன்றது எனக்கு தெரியல. என்னோடய வலியும் வேதனையும் உனக்கும் அது வலியும் வேதனை தான். நான் போராடுறது உனக்கும் சேர்த்து தான். சரிங்களா? அதனால் இந்த படத்தில் ரொம்ப கம்யூனிசம் பேசியிருக்காரு. எல்லா பொதுமக்களுக்குமே கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. தேட்டருக்கு வந்து அண்ணனை பாருங்கள், அண்ணனோட படைப்புகளை பாருங்கள். அண்ணனை குறிப்பாக வந்து அண்ணனை வந்து குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்காதீங்க. அண்ணன் வந்து உலக சினிமா எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பேசிருச்சு, ரொம்ப பேசிருச்சு. நீங்கள் பரியேறும் பெருமாள்னு சொன்னீங்க. பரியேறும் பெருமாளுக்கு மேலே ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில், இல்லை எனக்கு அதெல்லாம் விட வேறு ஒரு விஷயங்கள் நான் போயிட்டுருக்கேன், என்னோடய தளம் வந்து பெருசு, என்னோடய களம் பெருசு அப்படின்ட்டு களத்தில் இறங்கி ஆடிருக்கார் அண்ணன்.
நீங்கள் தேட்டருக்கு வாங்க, தேட்டருக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அழாமல் கண்டிப்பாக போக மாட்டீங்க. இதை நான் ஆணித்தரமாக சொல்லுவோம். புரட்சி இயக்குனர் அருமை சகோதரர் மாரி செல்வராஜினுடைய 4ஆம் படைப்பாக இருக்கக்கூடிய வாழை மாபெரும் கருத்தியல் திரைப்படம். முன்னணி நடிகர்களோ பிரபலமான நடிகைகளோ இல்லாமல் ஒரு இயக்குனருடைய கருத்தியல் தத்துவத்தை மிக எளிமையாக அவருக்கு உள்ள அந்த இயக்குனர் வடிவமைப்பில் இருக்கக்கூடிய தத்துவத்தை இன்னும் காலகட்டத்தில் தமிழகத்தில் யாரெல்லாம் இயக்குனராக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதற்கு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய அளவுக்கு தன்னை இயக்குனர் சிகரமாக உயர்த்திருக்கிறார் அருமை தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள். அவர் இயக்குனர் வரிசை தரப்பட்டியலிலே முதல்வராக விளங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவருடைய கருத்தியல் இந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வாழை திரைப்படம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில் விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கக்கூடிய விவசாய குடிகளுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் படுகின்ற துன்பத்தை, அவர்கள் படுகின்ற விவசாய நிலங்களிலே கூலியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் வேலை செய்கிறார்கள், சென்னையில் இருக்கக்கூடிய எப்படி வாழை பழம் வருகிறது என்பதையெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த தொழிலில் எவ்வளவு கஷ்டங்களை நான் ஒரு பள்ளி மாணவனாக இருந்து கூட அந்த பள்ளி மாணவனாக மாரி செல்வராஜ் இங்கு நடித்திருக்கின்றார். அவர் வாழ்வியலில் கடந்து வந்த பாதையை மிக எளிமையாக அழகாக புளியங்குளம் என்கின்ற கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தில் 1999 ஆண்டு கூலி தொழிலாளர்கள் அனைவரும் ஒரு லாரியில் லோடு ஏற்றி கொண்டு ஊர் திரும்பும் பொழுது அந்த ஊருக்கு முன்னால் தான் அந்த 19 பேர் இறந்த சம்பவம் நடைபெற்றது. அதை உள்வாங்கி அந்த தொழிலாளர்கள் இறந்தவர்களுக்கு இந்த படம் காணிக்கை செலுத்தக்கூடிய அளவுக்கு அந்த உண்மை சம்பவத்தை மிக அருமையாக தத்துவார்த்தமாக சிறப்பாக மாரி செல்வராஜுக்கு நிகர் மாரி செல்வராஜ் என்பதை நிரூபித்திருக்கின்றார். அவர் மீண்டும் உலக அரங்கில் ஒரு மாபெரும் சிகரமாக விளங்குவதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.